இந்த தசை பிடிப்பு வந்துச்சுன்னா மாதக்கணக்கில் எனக்கு ரொம்ப நாளாக இருக்குங்க, என்னால் டெய்லி ஆக்டிவிட்டீஸ் கூட ஃப்ரீயாக பண்ண முடியல அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது எதனால் ஏற்படுது, இதற்கான இயற்கையான வழிமுறைகள் என்னென்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது நல்லா தூங்கிட்டு இருப்பீங்க, திடீர்னு காஃப் மசில்ஸில் ஒரு ஸ்பேசம் ஏற்படும், மசில் கிராம்ஸ் அப்படின்னு நம்ம இது சொல்லுவோம். ஸோ காஃப் மசில்ஸில் நிறைய பேருக்கு அந்த ஒரு மாதிரி கிராம்ஸ் ஏற்பட்டு தூக்கத்திலிருந்து எழுந்திரிச்சுப்பாங்க. இந்த மாதிரி உணவுகள், வாதத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுகள் சாப்பிட்டாலோ குளிர்காலங்கள்லையோ நமக்கு என்ன ஆகுதுன்னா மசில் ஸ்பேசம் ஏற்படுது. அப்போது இந்த தசை பிடிப்புக்கு என்னதாங்க தீர்வு? இது எல்லாமே நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது தசைகளுக்கு இது ரொம்ப நல்லது. ஸோ அந்த ஃப்ளூயிட்ஸ் குறையிறது, டீஹைட்ரேஷன் ஆகிறது இதன் மூலம் நமக்கு தடுக்கப்படுது. அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இந்த முள்ளங்கி விதை இருக்குது பார்த்தீங்களா, இது கொஞ்சம் லேசாக வறுத்துட்டு பவுடர் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரலாம். எதற்காக இந்த முள்ளங்கி விதை ரொம்ப சிறந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, பாலாசனம் செய்யும்போது உடல் முழுவதுமே ரத்த ஓட்டம் நமக்கு சீராக இருக்கும், முக்கியமாக லோயர் லிம்ஸ்க்கு. அதே மாதிரி தான் மார்ஜாரி ஆசனம், இது கேட் போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். தசை பிடிப்பு இது பெரும்பாலும் நிறைய பேருக்கு ஏற்படுதுங்க. மசில் ஸ்பேசம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மசில் ஸ்பேசம் எதனால் ஏற்படுது? இந்த தசை பிடிப்பு வந்துச்சுன்னா மாதக்கணக்கில் எனக்கு ரொம்ப நாளாக இருக்குங்க, என்னால் டெய்லி ஆக்டிவிட்டீஸ் கூட ஃப்ரீயாக பண்ண முடியல அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது எதனால் ஏற்படுது, இதற்கான இயற்கையான வழிமுறைகள் என்னென்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். தசை பிடிப்புனால் பாதிக்கப்படுறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் தசை பிடிப்பு ஏற்படுது. எதனால் இந்த மசில் ஸ்பேசம் ஏற்படுது அப்படின்னு பார்க்கலாம். தசைகளில் சில பிரச்சனைகள் நமக்கு ஏற்படும் பொழுது, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா டீஹைட்ரேஷன். ஸோ நம்ம பாடியில் ஃப்ளூயிட் லெவல் குறையும் போது இப்படி ஏற்படுதுங்க. ஃப்ளூயிட்ஸ் லெவல் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃப்ளூயிட்ஸ் ஆர் மினரல்ஸ் நம்ம உடம்புல குறையும் போது, ரொம்ப தண்ணீர் சத்து இல்லாமல் இருக்கும்போதோ இல்லை பேசிக் மினரல்ஸ் நம்ம பாடியில் குறையும் போதோ உங்களுக்கு மசில் ஸ்பேசம் ஏற்படலாம். மசில் ஸ்பேசம்னா நல்லா இருப்போம், திடீர்னு தசைகளில் ஒரு பிடிப்பு இருக்கும், கையை தூக்க முடியல, காலை தூக்க முடியல அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. இதுதான், அதாவது சடனாக நம்ம மசில்ஸில் ஏற்படக்கூடிய ஒரு இன்வாலட்ரி கான்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்படியே இழுத்து பிடிச்சிருக்குங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான். ஸோ நம்ம உடலில் டீஹைட்ரேஷன் ஆகும்போது ஃப்ளூயிட்ஸ் குறைவாக இருந்தாலோ மினரல்ஸ் குறைவாக இருந்தாலோ உங்களுக்கு தசைப்பிடிப்பு ஏற்படுது. இதை தாண்டி வேறு என்னென்ன காரணங்களால் நமக்கு தசைப்பிடிப்பு ஏற்படலாம்? ஸோ நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி இருந்தால் கண்டிப்பாக ஏற்படலாம். எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் ஏற்படும் போதும் நமக்கு ஏற்படுது. இன்னும் ஒரு சிலருக்கு அதிகமாக ஒர்க் பண்ணுறோம் இல்லைங்களா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வீட்டில் நிறைய நான் ஒர்க் பண்ணுறேன், இல்லை ஜிம்முக்கு போய் நிறைய ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறேன், இந்த மாதிரி தசைகளுக்கு அதிகமான வேலை கொடுக்கும் நபர்களுக்கும் மசில் ஸ்பேசம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இந்த மசில் ஸ்பேசம் ஏற்பட்டுச்சுன்னா, தசை பிடிப்பு ஏற்பட்டுச்சுன்னா எந்தெந்த இடங்களில் நமக்கு ஏற்படும்? பொதுவாக எல்லாரும் சொல்கிறது லோ பேக் பெயின். ஸோ லோ பேக் பெயின் வர்றதுக்கு ஒரு ரீசன் இதுதான், மசில் ஸ்பேசம் வர்றது. ஸோ இடுப்பு பகுதியிலையோ இல்லை நடு முதுகு பகுதியிலையோ ஏற்படலாம். இல்லை செஸ்ட்டில் நிறைய பேர் என்னென்னா பயந்துருவோம், செஸ்ட்டில் இந்த மசில் ஸ்பேசம் ஏற்படுது, மசில்ஸோட கான்ட்ராக்ஷன் நடக்குதுன்னா நம்ம என்ன நினச்சிரும், ஐயோ ஹார்ட் ரிலேட்டடாக ஏதோ ப்ராப்ளம் வருது, ஹார்ட்டில் ப்ராப்ளம் வருதுன்னு நினைப்போம். அப்போது இது சாதாரண தசை பிடிப்பாக கூட இருக்கலாம். இதை தாண்டி காஃப் மசில்ஸ், இது தாங்க நிறைய பேர் நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நைட்டு நல்லா தூங்கிட்டு இருப்பீங்க, திடீர்னு காஃப் மசில்ஸில் ஒரு ஸ்பேசம் ஏற்படும், மசில் கிராம்ஸ் அப்படின்னு நம்ம இது சொல்லுவோம். ஸோ காஃப் மசில்ஸில் நிறைய பேருக்கு அந்த ஒரு மாதிரி கிராம்ஸ் ஏற்பட்டு தூக்கத்திலேருந்து எழுந்திரிச்சுப்பாங்க இல்லைங்களா. அப்படியே அந்த காஃப் மசில்ஸே நல்லா கல் மாதிரி ஆகிடும், காலை அசைக்க முடியாது, வலி தாங்க முடியாது, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அது தானாக ரிலீஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கால்கள்லையோ குதிகால் பகுதியிலையோ நமக்கு மசில்ஸ் கிராம்ஸோ இல்லை மசில் ஸ்பேசம் அப்படின்றது தசை பிடிப்புன்றது ஏற்படலாம். இது பொதுவாக சித்த மருத்துவ கண்ணோட்டத்தோடு பார்க்கும்பொழுது வாதம், ஸோ உடலில் வாதம் அதிகரிச்சிருந்தா, நல்லா கவனிச்சு பாருங்களேன், வாதம் சம்மந்தப்பட்ட பொருட்கள் ஏதாவது சாப்பிட்ருந்தீங்கன்னா அடுத்த நாட்கள்லேயோ நமக்கு என்ன ஆகும்னா இந்த மசில் ஸ்பேசம் ஏற்படும். நல்ல கிழங்கு வகைகள் சாப்பிட்ருப்பீங்க, இல்லை பயிறு வகைகள் நிறைய சாப்பிட்ருப்பீங்க. இந்த மாதிரி உணவுகள், வாதத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுகள் சாப்பிட்டாலோ குளிர்காலங்கள்லையோ நமக்கு என்ன ஆகுதுன்னா மசில் ஸ்பேசம் ஏற்படுது. அப்போது இந்த தசை பிடிப்புக்கு என்னதாங்க தீர்வு, என்ன மாதிரியான உணவு எடுக்கணும்? அடிக்கடி எனக்கு இந்த தசை பிடிப்பு வருது, இதனால் என்னால் 2 வீலர் டிரைவ் பண்ண முடியல, வீட்டில் வேலை பார்க்க முடியல, ஸோ நிமிந்து கூட நடக்க முடியல, ஒரு மாதிரி குனிஞ்ச மாதிரியே நடந்துட்டுருக்கிறேன், இப்படியெல்லாம் சொல்கிறீங்க இல்லையா. அப்போது இந்த தசைகள் வலிமையாக இருக்க ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது, பாடியில் அந்த ஃப்ளூயிட் கண்டென்ட்டை மெயின்டைன் பண்ணணும். இந்த நீர்த்துவம் இருக்குது இல்லைங்களா,
உடலில் இருக்கக்கூடிய அந்த நீர்த்துவம் வந்து சரியாக நம்ம மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ என்ன பண்ணணும்? தண்ணி நிறைய குடிக்கணுமா? ஆமாங்க, தண்ணீர் சத்து போதுமான அளவு குடிச்சிட்டு இதை தாண்டி பழச்சாறுகள் நம்ம எடுக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்த்து சாப்பிடணும். அப்படி ஃப்ரூட் ஜூஸ் எதுங்க குடிக்கலாம்? இந்த தசைப்பிடிப்பு இருக்குது, நான் எந்த மாதிரியான ஃப்ரூட் ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்களா, மாதுளை சாறு ரொம்ப முக்கியமானதுங்க. ஸோ இந்த தசை பிடிப்பு இருக்குது, தசைகள் வலிமையாக இருக்கிறதுக்கு மாதுளை சாறு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மாதுளை சாறு நம்ம பயன்படுத்தலாம். அதே மாதிரி தர்பூசணி கிடைக்கக்கூடிய காலங்களில் நீங்கள் அதை எடுத்துக்கலாம். பப்பாளி ரொம்ப ரொம்ப சிறந்தது. சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எலுமிச்சை தினம்தோறுமோ இல்லை வாரத்துக்கு 2-3 முறையோ கொஞ்சமாக எலுமிச்சை சாறு நீங்கள் பருகிட்டு வரலாம். ஸோ ஆரஞ்சு, சாத்துக்குடி, பெர்ரி வகையான ஃப்ரூட்ஸ் இது எல்லாமே நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது தசைகளுக்கு இது ரொம்ப நல்லது. ஸோ அந்த ஃப்ளூயிட்ஸ் வந்து குறையிறது, டீஹைட்ரேஷன் ஆகிறது இதன் மூலம் நமக்கு தடுக்கப்படுது. அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புரோட்டீன் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள். புரோட்டீன் அப்படின்னு சொல்லும்போது நான்வெஜ் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிலர் ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்கீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு நீங்கள் நான்வெஜ் அவாய்ட் பண்ணிக்கலாம். இல்லை நார்மலாக நான் இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் நான்வெஜ் அசைவ உணவுகளோடு சேர்த்து சில வகையான புரதம் நிறைந்திருக்கக்கூடிய ஸ்ப்ரவுட்ஸ், முளைக்கட்டிய பயிறு, தானிய வகைகள் இதை வந்து நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இதை நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி நட்ஸ் வகைகள். ஸோ இந்த நட்ஸ் வகைகள், விதைகள், ஸோ பூசணி விதை, வெள்ளரி விதை, முக்கியமாக இந்த முள்ளங்கி விதை இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கொஞ்சம் லேசாக வறுத்துட்டு பவுடர் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரலாம். எதற்காக இந்த முள்ளங்கி விதை ரொம்ப சிறந்ததுன்னு பார்த்தோம்னா, மசில்ஸில் இருக்கக்கூடிய கிராம்ஸ் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ திடீர்னு நான் வந்து ஒரு வெயிட் லிஃப்ட் பண்ணேங்க, டக்குன்னு பிடிச்சிக்கிச்சு அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அவர்களுக்கு எல்லாமே இந்த மாதிரியான உணவு முறைகளை எடுக்கலாம். ஸோ முக்கியமாக இதில் உடற்பயிற்சி அப்படின்னு சொல்கிறத விட யோக பயிற்சிகள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எனக்கு உடலில் மசில் கிராம்ஸ் இருக்குது, ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாலாசனம் செய்யலாம். ஸோ பாலாசனம் செய்யும்போது உடல் முழுவதுமே ரத்த ஓட்டம் நமக்கு சீராக இருக்கும், முக்கியமாக லோயர் லிம்ஸுக்கு. அதே மாதிரி தான் மார்ஜாரி ஆசனம், இது வந்து கேட் போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மார்ஜாரி ஆசனம் செய்யும் பொழுதும் உடலுக்கு முக்கியமாக லோயர் லிம்ஸுக்கு நமக்கு ரத்த ஓட்டம் சீராக இருக்கும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மசில் கிராம்ஸ் இருக்கிறதோ, முக்கியமாக வெரிகோஸ் வெயின் நிறைய பேருக்கு இருக்கும் பார்த்துருக்கீங்களா. ஸோ கால்களில் வெரிகோஸ் வெயின் இருந்தாலும் மசில் கிராம்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இதை தாண்டி பெண்கள் நிறைய பேருக்கு யூட்ரஸ் ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா. ஸோ எக்ஸஸ் ப்ளீடிங் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, இல்லை இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது. இவர்களுக்கு தான் அதிகமாக நமக்கு என்ன ஆகுனா மசில் கிராம்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த யோக பயிற்சிகளும் இந்த உணவு முறைகளும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மசில் கிராம்ஸ் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். சரிங்க, இதை தாண்டி பெஸ்ட்டாக ஒரு ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்த்தோம்னா தொக்கணம், அதாவது மசாஜுங்க. ஸோ மசாஜ் தெரப்பி சித்த மருத்துவத்தில் முக்கியமான ஒன்று. ஸோ மூட்டு வலி இருக்கா, தசை சம்மந்தப்பட்ட வலிகள் இருக்கா, ஹேர் ஃபால் இருக்கா, எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணுறோம், மசாஜ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த தொக்கண முறை அப்படின்னு சொல்கிறது சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு முறை. ஸோ இந்த மசாஜ் நம்ம ரெகுலராக இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது கொஞ்சம் நாளைக்கு நம்ம பண்ணிக்கணும். ஸோ அதிகமாக எங்கே நமக்கு மசில் கிராம்ஸ் இருக்கோ, பேக்கில் இருக்கா, இல்லை செஸ்ட் ரீஜியனில் இருக்கா, இல்லை கால்களில் இருக்கா, ஸோ அந்த இடங்களில் நம்ம என்ன பண்ணலான்னா ஆயில் அப்ளிகேஷன் பண்ணிவிட்டு வெந்நீர் ஓட்டடம் கொடுத்துக்கிட்டே வரலாம். ஸோ இதற்கு எந்த வகையான ஆயில் நமக்கு ரொம்ப ரொம்ப சிறந்ததாக இருக்கும், எந்த தைலம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவப்பு குக்கில் தைலம் இல்லைன்னா பிண்ட தைலம் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்லுவாங்க. இதை நம்ம பயன்படுத்தலாம். அடுத்ததாக சிட்ராமூட்டி தைலம். சிட்ராமூட்டி தைலம் அப்படின்னு சொல்கிறது பெரும்பாலும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய வாதத்தை குறைக்கக்கூடியது. இப்போ வாதம் சம்மந்தப்பட்டு வரக்கூடிய இந்த மசில் கிராம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதையுமே அது நல்லாவே குறைக்கும். மசில்ஸில் இருக்கக்கூடிய அந்த கான்ட்ராக்ஷன், ஸோ அந்த நல்ல சுருங்கி விரியக்கூடிய தன்மை இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே சுருங்கின மாதிரியே இருக்கும், பிடிச்ச மாதிரியே இருக்கும். அதை வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த தைலம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இதை வந்து நம்ம ஆயில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு லேசாக வெந்நீர் ஓட்டடம் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டே ஒரு 2-3 நாட்கள் தொடர்ந்து செஞ்சவே நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய தசை பிடிப்பு நமக்கு குறைய ஆரம்பிக்கும். உணவில் மறக்காமல் நம்ம என்ன பண்ணோம்னா அதிகமாக புளி சேர்த்து சாப்பிட்றது, வாதம் சம்மந்தப்பட்ட பருப்பு வகைகள், கிழங்கு வகைகள் இது எல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மசில் கிராம்ஸ் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி உணவில் அதிகமாக வெங்காயம், முக்கியமாக சின்ன வெங்காயம், மஞ்சள், பூண்டு, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு இந்த மாதிரி மசாலா பொருட்கள் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கணும். நிறைய கூட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம்.
தண்ணீர் குடிக்கும்பொழுது சோம்பு சேர்த்து கொதிக்க வச்சு அந்த தண்ணீரை நம்ம குடிச்சிட்டு வரலாம். மசில் கிராம்ஸ் வந்து நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி உணவில் பூண்டு, சின்ன வெங்காயம் சேர்த்து சாப்பிடணும். ஸோ இதுதான் அதிகமாக இருக்கக்கூடிய வாயுவை நமக்கு கட்டுப்படுத்தக்கூடியது. ஸோ இன்னும் ஒரு சிலருக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருந்தாலும் மசில் கிராம்ஸ் வரலாங்க. ஸோ தசை பிடிப்பு வர்றதுக்கு இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருந்தாலோ, வயிற்றில் ரொம்ப எனக்கு கேஸ் ட்ரபிள் இருக்குது, அதனாலேயே எனக்கு வந்து உடலில் வாயு சேருது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவர்களுக்குமே மசில் கிராம்ஸ் வர்றதுக்கு, இந்த ஸ்பாசம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போது வயிற்றில் இருக்கக்கூடிய இந்த கேஸ் ட்ரபிள் குணமாகணும் அப்படின்னா ஏலக்காய் தண்ணீரை நம்ம குடிச்சிக்கலாம். ஸோ ஒரு 5-6 ஏலக்காயை ஒரு 2 லிட்டர் தண்ணீரில் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு இந்த தண்ணீரை நம்ம குடிச்சிட்டு வரும்பொழுதும் வயிற்றில் உருவாகக்கூடிய கேஸ் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. ஸோ சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தக்கூடிய குறுந்தொட்டி சூரணம் இல்லைன்னா லவங்காதி சூரணம் 2 மெடிசனில் ஏதாவது ஒன்று நீங்கள் பயன்படுத்தலாம். தொடர்ந்து ஒரு 2 வாரங்கள் இந்த மருந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து தண்ணீரில் வெந்நீரில் கலந்து காலை இரவு 2 வேளை குடிச்சிட்டு வரும்போதும் உடலில் இருக்கக்கூடிய தசைகள் வலிமையடையும், தசை பிடிப்பு நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.